பேசலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவர் வழியை போதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தான் அவருடைய வழியை போதிக்கிறார். அது மட்டும் இல்லை, அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவன் ஆத்துமா எப்படி இருக்கான்? நன்மையில் தங்குமா. அவன் சந்ததி பூமியை சுண்ணத்து கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவர் பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அவர் பயந்தவர்களிடத்தில் தான் ரகசியம் இருக்குதான். கர்த்தருடைய ரகசியம் அவர் பயந்தவர்களிடத்தில் தான் இருக்குதான். அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார். பார்த்தீங்களா, நம்ம வலையில் மாட்டிக்கொள்ளாதபடி இந்த கால்களை நீக்கி காத்துக்கிறவரும் அவர் தான். அவருடைய ரகசியங்கள் அவருடைய பயந்தவர்களுக்கு காண்பிக்கிறவரும் அவர் தான், சொல்கிறவரும் அவர் தான். உடன்படிக்கை தெரியப்படுத்துகிறவரும் அவர் தான். ஆத்துமாவுக்கு நன்மை தருகிறவரும் அவர் தான். பயப்படுகிற எவனுக்கும் அவன் நன்மையை தெரிஞ்சுக்கிற வழியை போதிக்கிறதும் அவர் தான். அப்போ நம்ம சகலமும் அவருக்கு பயந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். நம்ம எப்போதும் கவனமாக இருக்கணும். அவர் மேலே நம்ம கண்கள் எப்போதும் அவர் சொல்ல என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. நம்மளோட கண்கள் எப்போதும் என்ன செய்யணும்? அவர் கண்கள் அவர் மேலேயே தான் இருக்கணும். அப்போ தான் கால்களை தப்பிக்கிறதுக்கு வழி செய்வார். கர்த்தர் தான் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இல்லையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு இதை அனுப்புங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் இது போகணும்.